ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம் 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. ஸோ ஒரு மணி வரைக்கும் நம்ம இந்த விவரம் எல்லாம் நம்மக்கிட்ட வந்திருக்கு. போல் டர்ன் அவுட் சதவீதம் டோட்டல் 40.05%, 40%, ஆல்மோஸ்ட் 40.05%. ஹையஸ்ட் இப்போ இருக்கு தர்மபுரி 44.08, followed by கள்ளக்குறிச்சி 44, அண்ட் சென்னை சென்ட்ரலில் இது வரைக்கும் நமக்கு மாநிலத்தில் மினிமம் 32.31 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஹையஸ்ட் இருக்கிறதுல வந்து என்ன ஏஜ் குரூப் அதிகமாக போயிட்டுருக்காங்க? ஏஜ் குரூப் வைஸ் நம்ம அந்த மாதிரி செப்பரேட்டு இப்போ பார்க்க முடியாது. சென்னை சென்ட்ரல் 32.31, தர்மபுரி 44.08. என்ன ஷேர் பண்ணலாம்? இந்த லீவு சேலரி கட்டான்னு சொல்லி ஹோம் செக்ரட்டரி தபால் கொடுத்தது வந்து நம்ம இப்போ கொடுத்துருக்காங்க, அது பார்த்துலாம் என்ன அது இருக்குது. வெயில் அதிகம் இருக்கே தான், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பட் எல்லா வாக்குச்சாவடிலே நம்ம ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் ஏதாவது நேச்சுரல் சைடு இருந்தால் சரி, இல்லைனாக்கா நம்ம சாமியானா சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இந்த மத்தியான காலத்திலே கொஞ்சம் நம்ம ஹெல்த் யார் யாருக்கும் சரி இல்லையோ அவங்க கொஞ்சம் வராமல் நம்ம யங் பர்சன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்தால் தான் நல்லா இருக்கும். அது மாதிரி நாங்கள் ஒரு வேண்டுகொள்கிறோம். ஏன்னா கொஞ்சம் வயசானவங்க அதெல்லாம் நமக்கு டைம் இன்னும் இருக்கே. 6 மணி வரைக்கும் கடைசியாக யார் இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட நம்ம அந்த வாக்குச்சாவடிலே வந்தாவே நம்ம அவங்க சீட் கொடுத்துட்டு ஓட்டு நம்ம வாங்க போகிறோம். அதனால் அந்த மாதிரி நம்ம வாக்காளர்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வர மாதிரி நாங்கள் வேண்டுகொள்கிறோம். விலங்கோடு பைப்போல் 35.14%, 14. எங்கே யார் நம்ம கூடுதல் பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணிவிட்டு எப்போவுமே கொஞ்சம் எப்படி ஸ்மூத்தாக போக மாதிரி பார்க்குறோம். அந்த மாதிரி தகவல் நம்மக்கிட்ட இன்னும் வரல. ஸோ அது வந்தால் பார்த்துடலாம். நிறைய இடங்கள் வந்து ஓட்டு இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி இப்போ புதுசாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நம்ம என்ன இது 2-3 வார்டில் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இங்கே இந்த மிஸ்டேக் நடக்குது. அது நம்ம பார்க்கணும். ஒரு கேஸில் எப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்தா தான் தெரியும். இருந்தாலும் நான் திருப்பி அது வேண்டிக்கொள்கிறேன். நம்ம ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் நம்ம எபிக் கார்டில் இருக்கிற நம்பர் போட்டு நம்ம பார்க்கணும். மேபி ஒருவேளை நம்ம பக்கத்து வேறு ஏதோ ஒரு வாக்குச்சாவடிக்கு அது ஷிஃப்ட் ஆகிருக்கிற மாதிரியும் வாய்ப்பு இருக்கலாம். ஓட் போடுறதுக்கு கட்டாயம் யாருக்குமே நம்ம பண்ண முடியாது. அது ஒரு ஏன்னா நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சில வாக்குச்சாவடிகளுக்கு ஓட்டு போட போகும்போது அங்கே வாக்குச்சாவடியில் பெயர் இல்லாமல் அதிகாரிகள் ஒன்று அனுப்புகிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் இந்த வருஷம் போடலாம், அடுத்த வருஷம் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகளே பொதுமக்கள்கிட்ட சொல்லுவதான கருத்து இல்லை. அந்த மாதிரி ரிப்போர்ட் நம்மக்கிட்ட வரல. பட் அந்த மாதிரியும் யாரும் சொல்லக்கூடாது. நிறைய பேருடைய அந்த நேம் வந்து லிஸ்ட்டில் இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நான் ஒரு பூத்தில் இருந்தேன் தேனாம்பேட்டை பக்கத்தில். அங்கே வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து அவருடைய எபிக் கார்டு இருக்குது. ஆனால் அவருடைய நம்பர் வந்து அந்த எபிக் நம்பர் வந்து இதில் இல்லை. ஓட்டர் ஹெல்ப்லைன் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து அந்த பூத்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேருக்கு வந்து அவங்களுடைய ஓட்டர் நேம் வந்து லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்றாங்க. ஆனால் எபிக் கார்டு வச்சுருக்காங்க. அது எப்படி சார் இது என்ன குழப்பம்? அது கேஸ் பை கேஸ் தான் நம்ம செக் பண்ணோம். ஒருவேளை நம்ம 3 கேட்டகரி ஓட்டர்ஸ்க்கு நம்ம வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்படுவாங்க. அப்சென்ட், ஷிஃப்டட், டெய்ட், இது 3 கேட்டகரியில் ஏதாவது இருக்கலாம். இன்னொரு என்ன இதில் இல்லைனாக்க இன்னொரு வாய்ப்பு என்ன இருக்குனாக்கா நம்ம 1500க்கு மேலே போகும்போது இன்னொரு பக்கத்தில் ஒரு வாக்குச்சாவடிக்கும் அந்த ஒரு சில பேர் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுவும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் அது நம்ம பார்க்கணும்.
பார்த்துட்டு அதுக்கு ஒரு சப்போஸ் வேறு ஒரு வாக்குச்சாவடி இருந்தால் அங்கே நம்ம ஓட் போடலாம். இப்போ மெஷின்ஸ் எல்லாம் ரிப்பேர் மாதிரி அந்த மாதிரி நமக்கு இப்போ தகவல் அவ்வளோ வரல. காலையில் தான் ஒரு 10-11 தான் வந்திருந்தது, அதுக்கப்புறம் அவ்வளோ ஒன்றும் வரல. ஸோ நம்ம 11 மணி வரைக்கும் வந்த விவரின்படி 24.37% ವೋಟಿಂಗ್ ನಮ್ಮ ಆಯ್ತು ಇದುವರೆಗೆ. ಸೊ ಕಲ್ಲಕುರ್ಚಿಲೇ ಹೈಯೆಸ್ಟ್ 26.58, ಚೆನ್ನೈ ಸೆಂಟ್ರಲ್ಲೇ ಮಿನಿಮಮ್ 20.09 ವರೆಗೆ ನಾವು ಮಾಡಿದ್ವಿ ಇದುವರೆಗೆ 11 ಮಣಿ. இப்போ சமீபத்தில் ஒரு சென்னையில் ஒரு இவிஎம் சென்டரில் அந்த இவிஎம் அதை கொஞ்சம் சரியாக ஒர்க் பண்ணல சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுவும் உடனடியாக நம்ம இன்ஜினியர்ஸ் எல்லாம் போயிட்டு அட்டென்ட் பண்ணோம். சேலத்தில் 2 பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க. அவங்க இப்போ இந்த மாதிரி வெயில் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா ஈவினிங் டைம் எதுவும் வேக்சின் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? இன்னும் நம்ம டிஓ கிட்டே இது ரிப்போர்ட் கேட்டிருக்கோம். 2மே வயசானவங்க இது சொல்லியிருக்காங்க. அதில் ஒருத்தர் வீல் சேரில் வந்திருந்தாங்க, இன்னொருத்தர் அப்படியே அவங்க ஏதோ பிரச்சனை இருந்தது சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிலுக்கா நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையும் நாங்கள் பந்தல் சேர் அதெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துல போட்டிருக்கோம். ஷேடு இல்லைனாக்க ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் சொந்த ஹெல்த் கண்டிஷன்லாம் பார்த்தும் நம்ம வந்து பொறுமையாக ஓட் போடலாம். இன்னும் டைம் இருக்குது. ஸோ பார்த்துட்டு போடுவோம். மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் எல்லா பூத்துலையும் இருக்குல்ல சார்? மெடிக்கல் ஃபெசிலிட்டி நம்ம எல்லா பூத்தில் ப்ரொவைட் பண்ணதில்லை. ஆனால் நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம முதலையே அலர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உடனடியாக நம்ம அது அட்டென்ட் பண்ணுறதுக்கும். சில இடங்களில் வந்து ஓட்டு போடாமல் புறக்கணிக்கிறாங்க. பறந்தூர் இந்த மாதிரி இடத்துல, திருத்தணி, இதில் எதுவும் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி ஈவினிங்குள்ளே போடுறதுக்கு பிளான் பண்ணுறோம். நம்ம எல்லா டிஓஸ் கிட்ட அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏற்கனவே நாங்கள் கொடுத்துருக்குறோம். எல்லா பேச்சுவார்த்தை மூலமாக அவங்ககிட்ட பேசிட்டு ஓட் போடும் மாதிரி நீங்கள் வேண்டுகொள்கிறோம் சொல்லியிருக்கோம். வில்லியங்கோடு அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சி அந்த பை எலெக்ஷனில் 17.09, 17.09%. சார் சில பூத்தில் லேட்டாக ஆரம்பிச்சிருக்கல, அந்த பூத்தில் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை, லேட் ஆரம்பிக்கல. நம்ம மெஷின் ஏதாவது அதில் கொஞ்சம் டிலே இருந்தால், ரிப்பேர் அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஜென்ரலாக நம்ம 6 மணிக்கு உள்ளே யார் வரிசையாக அந்த நம்ம க்யூவில் நம்ம நின்றால் அவங்க எல்லாம் சீட்டு கொடுத்துட்டு லாஸ்ட் பர்சன் இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஓட்டுக்கு அவங்க எல்லாம் தமிழ்நாடு எத்தனை பூத்துகளில் மிஷின் ப்ராப்ளம்? அவ்வளோ ஒன்றும் ஜாஸ்தி இல்லை. ஒரு மேக்ஸிமம் ஒரு இது வரைக்கும் நம்ம இதுபடி ஒரு 10 to 11 அந்த மாதிரி தான் வந்தது. அதுவும் நான் அதை பார்த்துட்டு நான் இப்போ பர்சன்டேஜ் இஸ் 24.37%, 24.37%. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவங்க அந்த ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் போயிட்டு அவங்களோட பேர் பார்த்தா ஒருவேளை அவங்களோட பக்கத்து வேறு ஏதாவது இதில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1500க்கு மேலே ஒரு பூத்தில் நம்ம மக்கள் ரீச் பண்ணியிருக்காங்கனாக்கா அது நம்ம பக்கத்து ஓட்டில் சப்போஸ் ஒரு கம்மியாக ஓட் இருந்தால் அந்த இதுக்கும் நம்ம ஷிஃப்ட் பண்ணியிருப்போம். எல்லாரும் புதுசாகவும் நம்ம ஒரு இது ஓப்பன் பண்ணியிருப்போம். அதனால் நிறைய இடத்துல போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் நம்ம வந்திருந்தால் அதை பார்த்து சொல்கிறோம். லா ஆர்டர் சம்மந்தமாக இது வரைக்கும் ஒரு விவரம் கூட நம்மக்கிட்ட ஒன்றும் ரிசீவ் இல்லை. நான் டிஓஸ் எல்லாம் கூட கான்டாக்டில் இருக்கிறேன். அந்த மாதிரி ஒன்றும் சம்பவம் நடக்கலை. செல்ஃபோன் இன்சைட் த போலிங் பூத் நம்ம அலவுட் கிடையாது. நம்ம எப்படி தேவைப்படுமோ அது நம்ம பார்த்துட்டு என்னென்னா நம்ம 6 மணிக்கு உள்ளே யார் வாக்குச்சாவடிக்கு வந்திருக்காங்களோ அத்தனை பேருக்கு நம்ம சீட் கொடுத்துட்டு ஓட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை சாதாரணமாக. ஸோ இந்த மாதிரி கேஸில் நம்ம இதுதான் எலெக்ஷன் கமிஷனோட டைரெக்ஷன். 6 மணி வரைக்கும் உள்ளே யார் வந்திருந்தா எத்தனை பேர் வந்திருந்தா கூட அந்த லாஸ்ட் பர்சன் ஓட் பண்ண வரைக்கும் நாங்கள் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு ஓட் வாங்க. அந்த 6 மணிக்கு தான் 6 மணிக்கு தான் இஷ்யூ பண்ணுவோம். 6 மணிக்கு தான் இஷ்யூ பண்ணுவோம். ஓகே.